அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கத்தி முனையில் கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கதவை திறந்த சுந்தரேசனின் கையை வெட்டிவிட்டு மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்றிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கிருஷ்ணகிரியில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறியிருக்கிறது. கிருஷ்ணகிரி மாவட்டம் தண்ணீர்பள்ளம் பைனான்சியர் வீட்டில் 20 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. கத்தி முனையில் இந்த கொள்ளை சம்பவம் அரங்கேறி இருக்கக்கூடிய சூழலில் இது குறித்த விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மூவேந்தர். அந்த மர்ம நபர்கள் யார்? தற்பொழுது பைனான்சியர் எவ்வாறு இருக்கிறார்? மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறாரா? விவரங்கள் என்ன? நிச்சயமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே அடுத்த தபால்மேடு அருகே உள்ள தண்ணீர்பள்ளம் கிராமத்தைச் சேர்ந்த பெரியசாமி என்பவர் மகன் சுந்தரேசன், இவரும் 20 மனைவி மஞ்சுளா ஆகியோர் இருவரும் வசித்து வரும் நிலையில் இன்று விடியற்காலை சுமார் 5:30 மணி அளவில் வீட்டில் புகுந்த மர்ம நபர்கள் வீட்டின் கதவை தட்டியுள்ளனர். கதவு தட்டும் சத்தம் கேட்டு எழுந்த சுந்தரேசன் கதவை திறந்துள்ளார். அப்பொழுது மறைந்திருந்த மர்ம நபர்கள் அவர்கள் கத்தியால் தாக்க முற்பட்ட பொழுது அதனை தடுக்க சுந்தரேசன் முயலவே அவர்கள் கையில் வெட்டுக்காயம் ஏற்பட்டு அவர் அலறியுள்ளார். அலற சத்தம் கேட்டு வெளியே வந்த அவரது மனைவி மஞ்சுளா ஆகிய இருவரையும் கட்சி முனையில் நிறுத்திய கொள்ளையர்கள் அவர்கள் கழுத்து மற்றும் வீட்டில் இருந்த சுமார் 20 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து சென்றனர். மேலும் வீட்டில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் மின் இணைப்பை துண்டித்து இந்த கொள்ளை சம்பவம் நடைபெற்றது. மேலும் இது குறித்து தகவல் அறிந்து வந்த கிருஷ்ணகிரி எஸ்பி தங்கதுரை சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டு இந்த கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட மர்ம நபர்களை பிடிக்க பர்கூர் மற்றும் மூத்தங்கரை டிஎஸ்பி தலைமையிலான 4 தனிப்படைகள் அமைத்து தற்பொழுது குற்றவாளிகளை தேடும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் படுகாயமடைந்த சுந்தரேசன் தற்பொழுது பர்கூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். விவரங்களுக்கு நன்றி மூவேந்தர்.